வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வேலை வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு தகுதி உடனே விண்ணப்பிங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வேலைக்கு? ஸோ இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சம்பளம், எப்படி அப்ளை பண்ணுறது? ஏ டூ இசட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து லைக் போட்டுருங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து யூசபுளா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்றதே குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான் அப்படின்றது தெரியும். ஸோ தமிழ்நாடு அரசின் கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர் துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உதவியாளர் பணியிடம் வந்து நிரப்பப்பட உள்ளது. இந்த பணிக்கு தற்காலிக நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 27/8/2024க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் காலியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1 தான் வந்து இருக்கு. ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வந்து பார்த்தீங்கன்னா, 1/7/2024 அன்று 18 வயது முதல் 32 வயதில் இருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வயது தளர்வு உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வயது தளர்வுனா, அந்த சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வயது தளர்வு இருக்கும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா, 15,700லேருந்து 58,000 வரையும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு செய்யப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடங்கள் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது நேர்முக தேர்வு தான் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பணியிடங்கள் விண்ணப்பிக்க https கோயம்புத்தூர் இன் NIC என்ற இணையதள பக்கம் வந்து கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்திற்கு பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ முகவரி வந்து பார்த்தீங்கன்னா, துணை இயக்குனர் குற்றவியல் வழக்கு தொடர்துறை கோவை மண்டலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோவை 6/4/1018. விண்ணப்பிக்கும் கடைசி டேட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 27/8/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கான என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும். அதுக்கான ஆவணம் என்ன அப்படின்றது. ஸோ அதாவது நெறைய பேர் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. கிடைக்காது அப்படின்ற மாரி நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்போலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா இதுக்காக நீங்கள் பெருசா வந்து மெனக்கெட மாட்டீங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான ஜாப்ல சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க.